அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மேசராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி. இந்த நிவர்த்தி அடையக்கூடிய இந்த சனி பகவானால் உங்களுடைய மேசராசிக்கு தொழில், குடும்பம், பண வரவு, எதிர்பார்க்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் இதெல்லாமே எந்த மாதிரி ஒரு பலன்கள் நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மேசம்னா ரொம்ப ஒரு வலிமையான ராசின்னு சொல்லலாம். இந்த மேசத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் அவங்க காலபுருஷ தத்துவத்தில் முதலாவதாக வரக்கூடிய ராசிங்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ராசியில் தான் சூரிய பகவான் உச்சமடைஞ்சிருப்பார். அப்போது நீங்கள் வலிமை, திறமை, தைரியம், தன்னம்பிக்கை இது எல்லாமே கொண்ட ஒரு சிறப்பான ராசி மண்டலம் மேச ராசி. இந்த ராசியில் நீங்கள் பிறந்திருந்தாலும் ஆனால் நமக்கு சமீப காலங்களாக நடந்த சில சூழ்நிலைகள் பார்க்கும்பொழுது கடினமான மன உளைச்சலுக்கு ஆளாகி சில பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தும் அது சாதகமாக முடியாத ஒரு சூழல் தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, சிலருக்கு பார்த்தோம்னா திறமைக்கு தகுந்த சில வாய்ப்புகள் நமக்கு சரியாக அமையலைங்க. நல்லதே செய்தாலும் நமக்கு வரக்கூடியது பார்த்துட்டோம்னா பிரச்சனைகள் தான் அதிகமாக வருதுங்க. அடுத்தவங்களுடைய வாழ்க்கைக்கு அவங்க வளர்ச்சிக்கு நாம் காரணமாக இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய பாதிப்பு, நம்மளுடைய பொருளாதார தடைகளுக்கும் நம்ம வளர்ச்சி அடைய முடியாமல் தவிக்கக்கூடிய சூழ்நிலைக்கும் ஆனால் மற்றவங்க தான் நமக்கு காரணமாக இருக்கிறாங்க. காரணம் பார்த்தோம்னா நம்பிக்கை வச்ச முழுசாக நம்ம நம்புகிறோம். நண்பர்களாக இருந்தாலும் சொந்த பந்தமாக இருந்தாலும் இன்றைக்கி குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை கூட இன்றைக்கி அவங்களுடைய மனசை காயப்படக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் விட்டு கொடுத்து வாழக்கூடிய மேசராசி. ஆனால் உங்களை யாரும் சரியாக புரிஞ்சுக்கல. உங்களுக்கு நடந்தது பூராமே அதாவது கஷ்டங்களை தான் மற்றவங்களால் கொடுத்தது. ஆனால் இந்த சூழ்நிலையில் சமீப காலமாக அனுபவிச்சிருந்தாலும் ஆனால் இதிலிருந்து நம்ம மீண்டு வரக்கூடிய சில வாய்ப்புகள் நமக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது கடந்த இந்த 138 நாள், அதாவது ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான், அதாவது 7.5 சனிங்கிற ஒரு நிலையில் சனி சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கிறார். இந்த சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம்னா இந்த ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து வக்ரம் அடைஞ்சிட்டார். வக்ரம் அடைஞ்சது ஒரு விதத்தில் அதனுடைய தாக்கம் குறைந்திருந்தாலும் ஆனால் நமக்கு விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பண விரயம், மன கஷ்டம், குடும்ப சில பிரச்சனைகள், அது மட்டும் கிடையாது பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாயிருக்கும். சிலரெல்லாம் பார்த்தோம்னா தேவையில்லாத கடன் ஆயிடுச்சுங்க, தேவையில்லாத நான் வாங்கக்கூடாத இடத்துல வாங்கிட்டேன், இந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர்றது எப்படி அப்படிங்கிற சிலருக்கு பிரச்சனை. சிலருக்கு தசாபுத்தி பலவீனமாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், வேலையில் கடுமையான பாதிப்புகள் அடைச்சிருப்பீங்க. வேலையே பறி போயிடுச்சுங்க, வேலையில்லாமல் தவிச்சிட்ருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இதெல்லாமே சமாளித்து திறமையில் கொண்டுட்டு போனாலும் சிலருக்கு பார்க்கும்போது அதாவது குடும்பஸ்தானத்தில் குடும்பங்கிற நிலையில் நம்ம யார் அதிகமாக ஒரு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம குடும்பத்துக்காக உழைச்சிருந்தாலும் இன்றைக்கி குடும்பத்தில் தேவையில்லாத சலிப்பு, சங்கடம், மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை சிலர் பார்த்தோம்னா பிரிவுகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாமே சந்தித்து இன்றைக்கி வெளியில் 4 பேர்கிட்ட சொல்லவும் முடியல, மனசுக்குள்ளே போட்டு அடக்கவும் முடியல. எதை எப்படி செய்யலாம், எந்த மாதிரி செய்தால் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் அப்படின்ட்டு விடிய யோசிப்பீங்க. ஆனால் விடிந்த பிறகு பார்த்தோம்னா நாட்களை தான் போகுதே தவிர அதிலிருந்து மாற்றங்கள் நமக்கு ஏற்படலை. அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவான் இந்த நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய காலம்
இது 7.5 சனி அப்படிங்கிற ஒரு சூழல் சமீப காலமாக நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தாலும் கண்டிப்பாக இந்த சனி பகவானை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து குரு 9ஆம் பார்வையாக சனி பகவான் உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்குதுங்க. அப்போது குருவோட வீடு தான் சனி இருக்கக்கூடியது. அப்போது அந்த சனி பகவானை குரு பார்க்கும் பொழுது நிச்சயமாக சனி 7.5 சனிங்கிற ஒரு பிடியிலிருந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடி, சில பணப்பிரச்சனைகள், குடும்ப சிக்கல்கள், உங்களுடைய கனவுகளை நினைவாக்கக்கூடிய சில வாய்ப்புகள் கண்டிப்பாக சாதகமாக முடியும். இன்னும் சொல்ல போனோம்னா சிலர்லாம் ஒரு வெளிநாடு, வெளி பிரயாணம், அதாவது ஒரு கொஞ்சம் தூரமாக போய் ஒரு தொழில் தொடங்கணும், ஒரு வேலை நமக்கு கிடைக்குமா, இல்லை ஒரு இடத்துல நம்ம வேலை செஞ்சிட்ருக்குறோம், இங்கே பார்த்தோம்னா கடமைக்கு வேலைக்கு போகிற மாதிரி இருக்குது, கட்டாயத்துக்கு வேலை செஞ்சிட்ருக்கிற மாதிரி இருக்குது, நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இத்தனை காலம் வேலை செஞ்சும் அந்த இடத்துல எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டுருக்குது. உழைக்கிறோம், ஆனால் அந்த உழைப்புக்கு அந்த பலன் இல்லை. அந்த பலன்கள் அனுபவிக்கிறது மற்றவங்களாக இருக்கிறாங்க. இதனால் அதாவது அந்த வேலை விடவும் முடியல, அந்த இடத்துல வேலை செய்யவும் முடியல, என்னவோ வாழ்க்கையில் பார்க்கும்போது எல்லாமே ஒரு போராட்டமாக போயிட்டுருக்குதே. இந்த போராட்டத்திலிருந்து மீண்டு வர்றதுக்கு எல்லா வழிகளையும் நம்ம நினச்சி ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் எல்லாம் 90% ஓகே ஆகிற மாதிரி தான் வருது. கடைசியில் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அது பிரேக் ஆகிடும். அப்போ என்ன ஆகுது, மறுபடியும் ஃபஸ்ட்டு இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குங்க. இப்படியே நகர்ந்து போகிறதுனால பெரும் விதமான இன்னல்களை சந்திக்கக்கூடிய காலகட்டத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய நேரம் இந்த சனி வக்ர நிவர்த்தி. ஏன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் பொறுத்த வரைக்குங்க சனியோடைய தாக்கம் அப்படின்னா சனி இருக்கக்கூடிய இடம் பலமாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், அவங்க சந்தோஷம், இன்பம், அதே மாதிரி லாபம், குடும்ப அமைதி, சந்தோஷம், ஏன்னா எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். ஏன்னா சனி கொடுத்தால் யார் தடுப்பார்னு சொல்லுவோம். அதே சனி பாதகமாக இருந்துருச்சுன்னு வச்சுங்களேன், கடுமையான போராட்டங்களுக்கு ஆளாகும். நோய் நொடி, வம்பு வழக்கு, கடன் பிரச்சனை, சட்ட சிக்கல்கள். இன்றைக்கி பார்க்கும்போது ஏதாவது ஒரு வழியில் பிரச்சனை. நம்ம அடுத்தவங்க நல்லது தான் பண்ணுவோம், திடீர்னு பார்த்தா அவங்களாலேயும் நமக்கு இடைஞ்சல் வருவோம். அடுத்தவங்களுக்கு ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுவோம், கடைசியில் பார்த்தா வராது. பாவம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கன்ட்டு கடனை கொடுப்போம், நம்ம கையில் இல்லை கூட அடுத்தவங்கிட்ட வாங்கி கூட கொடுத்துருப்போம். கடைசிட்டு பார்த்தோம்னா நாம் வாங்கி கொடுத்துட்டோம், ஆனால் கொடுத்தவங்க திருப்பி கொடுக்கல. அப்போது நாம் வாங்கின பக்கம் வட்டி கட்டுற சூழ்நிலை. ஆக மொத்தத்தில் இந்த மாதிரிலாம் பாதிப்புகள் கொடுக்கறதுக்கு அதாவது சனி இருக்கக்கூடிய நிலை பொறுத்து தான் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை கண்டிப்பாக அந்த ஜாதகத்தில் அவங்க எந்த அளவுக்கு பலம் பெற்றிருக்கிறாங்க, அவங்க எவ்வளோ பெரிய வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறாங்க, சொத்து சுகத்தோடு இருக்கிறாங்கங்கிறது நிர்ணயம் செய்கிறது அதாவது சனியின் தன்மை பொறுத்து தாங்க. அப்போது உங்களுக்கு விரயஸ்தானத்தில் சனி சஞ்சாரம் பண்ணாலும் அந்த சனி பகவானுக்கு கண்டிப்பாக இந்த வக்ர நிவர்த்தி காலத்தில் குருவோடைய பார்வை பலம் பெறதுனால கண்டிப்பாக சில பிரச்சனைகள், வீடு கட்டுறது, மனை வாங்கிறது, சில இடப்பிரச்சனைகளை தீர்க்கிறது, அது மட்டும் கிடையாது, சட்ட சிக்கல்களுக்கு போதுமான ஒரு வாய்ப்புகள் விரயம் பண்ணி செலவு செய்து அந்த பிரச்சனை நம்ம மீண்டு வரக்கூடிய சில சாதகமான வாய்ப்புகள் கண்டிப்பாக மேசராசி அன்பர்களுக்கு ஏற்படுங்கிறது இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி. இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு 7.5 சனிங்கிற ஒரு பிடியில் இருக்கிறதுனால நீங்கள் சனி வழிபாடுகள் செய்துக்கணும். சனி வழிபாடுகள் என்பது என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சனிக்கிழமை நாட்களில் நல்லெண்ணெய் தீபம் வீட்டில் ஏற்றுறது, அதாவது ஒரு கோயிலுக்கு போய், அதாவது விநாயகர் கோயில், பைரவர் கோயில், ஆஞ்சநேயர் கோயில், ஈஸ்வரர் கோயில், இந்த மாதிரி சம்மந்தமான கோயில்களுக்கு போய் அதாவது ஆலய வழிபாடுகள் செய்துட்டு வரணும். காகத்துக்கு சனிக்கிழமை நாளில் அன்னம் இடுறது. அதே மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் கொஞ்சம் ஏழ்மையில் இருக்கக்கூடியவங்க, உடல் பாவனைகள் ஏதாவது அவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் சொல்லக்கூடியவர்களுக்கு ஏதாவது நமக்கு அன்னதானம், ஆடை தானம், அவங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு வாய்ப்புகளை, அதாவது ஒரு பசி தீர்த்தது கூட அவங்களுக்கு ஒரு நன்மை தான். இந்த மாதிரி சம்பவங்களை நீங்கள் ஒரு நன்மைகளை செய்துட்டு வந்தால் நிச்சயமாக இந்த சனி பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய யோகத்தையும் கொடுப்பார். கடினமான கஷ்டத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய யோகம் வாய்ப்புகளும் வரும். ஏன்னா இவர் தான் ஆயுள்காரனுங்கிறதுனால எல்லா சௌகரியங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கண்டிப்பாக சனி பகவான் கொடுப்பார். அதுதான் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி என்கிற ஒரு அமைப்புங்க. இருந்தாலும் உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் சனி பகவானுடைய தன்மை நிலை என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன லக்னம் அப்படிங்கிறத ஒரு முறை உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்குங்க. இது வரைக்கும் பார்க்காமல் இருந்திருந்தால் அதாவது கீழ் இருக்கக்கூடிய நம்பருக்கு
ஃபோன் செய்து நம்மளிடம் பார்க்கணும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஃபோன் பண்ணி உங்களோட டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இது மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய ஜாதகத்தை என்ன யோகங்கள், எந்த மாதிரி ஒரு தசா புத்திகள், இந்த நேரத்தில் எது எந்த சமயத்தில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதக பலன்களை அறிஞ்சுக்கிட்டு புதிய முயற்சிகள் எடுங்க. சனி பகவான் வக்ர நிவர்த்தியிலிருந்து ஒரு பெரும் மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக மேசராசி அன்பர்களுக்கு அமையணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.